ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் சாமி, கித்தாரிஸ்ட். ஒரு 50 வருஷமாக கித்தாரிஸ்டாக இருக்கேன். அரசு வந்து எனக்கு நல்ல பழக்கம், அதாவது இசை தொடர்பாக. அதே சமயத்தில் அவங்க குடும்பமும் எனக்கு பழக்கமாயிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு 50 வருஷமாக நாங்கள் இந்த இசை இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பிறகு இப்போ சில விஷயங்கள் அதை பற்றி பேசலாம். அவர் அரசு வந்து எனக்கு பழக்கமான டைமில் வந்து அவர் கொஞ்சம் தமிழ் சங்கீதம்லாம் படிச்சிருந்தார். அங்கே கிளாஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதே சமயத்தில் நாங்களாம் பேண்டில் இருந்துட்டு இந்த வெஸ்டர்ன் சைடில் தான் வாசியிருப்போம். அப்போ நாங்கள் 2 பேரும் சமயத்தில் ரொம்ப கலந்து இந்த இசை பற்றி பேசிகிட்டு இருப்போம். வெஸ்டர்ன் ஸ்டைல்னால் என்னது, அப்புறம் அந்த கிளாசிக்கல்னால் என்னது அப்படின்னு என்ன பண்ணோம், நம்மளும் கொஞ்சம் எல்லாம் இன்வால்வ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த மியூசிக்கில். அவர் படிச்சிருந்த வாத்தியார் பேர் வந்து திரு பழனிசாமி அவர்கள். அப்போ அவருக்கும் எனக்கு சில கனெக்ஷன் இருந்துச்சு. அப்போ அவரையும் கூப்பிட்டு நாங்கள் சில விஷயம்லாம் பேசுவோம். ஸோ இப்படி தான் நாங்கள் பழகுவோம். அதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம் ரொம்ப மியூசிக்கை பற்றி. ஏன்னா அவர் கிளாசிக்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தோம்னா நாங்கள் வெஸ்டர்னு. ஸோ நாங்கள் கலந்து பேசிக்குவோம், இது பாட்டு இப்படி வருமா அப்படி வருமான்ட்டு. அப்படி தொடர்பானது தான் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். இப்படி இருக்கையில் நாங்கள் என்ன பண்ணோம், 2 பேரும் இணைந்து ட்வின்ஸ்டார்னு ஒரு பேண்டை ஆரம்பித்தோம். ஸோ அந்த டைமில் வந்து எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிட்டு செய்வாங்க. அந்த ப்ரோக்ராம் வேலையும் நாங்களும் செஞ்சுட்டு, நான் கித்தார் வாசிப்பேன், அரசும் கீபோர்டை வாசி அதை ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ இப்படி சில ஏராளம் ஃபங்க்ஷன்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் நம்ம இணைந்து. இப்படி இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் செய்கிறப்ப மாணவர் பண்பாட்டு விழான்னு ஒரு இருந்தது. அப்போ 2 பேரும் தான் சேர்ந்து வாசிப்போம். இப்போ நாங்கள் 2 பேரும் கம்பைன் பண்ணி அப்போ பேசுவோம். சந்தில் சில எழுச்சி பாட்டெலாம் செய்யினாக்கா நம்மளே இசைப்போம், இசை செய்வோன்ட்டு அந்த மாதிரி சில பாட்டு செஞ்சுருக்கோம். அவர் திரு முரசு நெடுமாறன் அவர் தான், அவரோட இதில் தான் செய்வோம் அதை. அப்புறம் அப்படி இருக்கல வந்து இந்த எழுச்சி பாட்டெலாம் செய்வோம் ஸ்கூலுக்கு. அப்போ அது எல்லாம் வந்து சொந்தமாக கம்போஸ் பண்ணாக்கா அப்போ அவரும் அரசும் நானும் உட்காந்து இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி வாசிச்சிருக்கோம். சில பேண்ட் பிளேஸ்லாம் கூப்பிட்டு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி இதை நம்ம வாசிப்போம் அந்த மாதிரி. ஓகே, திரு அரசு வந்து ஒரு நிறைய பாட்டு செஞ்சுருக்காரு. அப்போ இதில் வந்து பெரும்பாலும் வந்து இந்தியாவில் உள்ள சிங்கர்ஸும் மியூசியன்ஸு, மலேசியாவில் உள்ள சிங்கர்ஸ் மியூசியன்ஸ் கலந்து வாசிச்சிருக்காங்க அவரோட. அவர் வந்து ஒரு 50 ஆண்டு காலமாக மியூசிக் லைனில் இன்வால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வருகிற 1ஆம் தேதி மார்ச் ஜெஃப்ரிஜியா ஆடிட்டோரியமில் வந்து நாங்கள் மியூசியன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு நிகழ்ச்சி செய்கிறோம், அந்த 50 ஆண்டு கால நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 6-7 பேர், நாங்கள் ஒரு கொஞ்சம் மியூசியன்ஸு மலேசியாவிலேருந்து எல்லாம் இணைந்து லைஃபாக ஒரு 12 பேர் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வாசிக்க வர்றாங்க. அதாவது இது வந்து முற்றிலுமெல்லாம் சொந்த பாட்டு தான், சொந்த கம்போசிஷன் தான், இங்கே செஞ்ச பாட்டு. ஸோ அதை வச்சு தான் அதுலேருந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி நம்ம இந்த நிகழ்ச்சி செய்ய போகிறோம். அவர் நிறைய பாடல்கள் செஞ்சுருக்காரு. அதுலேருந்து நம்ம வந்து ஒரு 30 பாட்டு மட்டும் எடுத்து லைஃபாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து ஸ்பெஷலாக ஐயா டிஎல் மகாராஜன் அவர், மற்றும் படையப்பா ஸ்ரீராம் அவர், பிரீதா பிரசாத், அல்லி மலர், புவனேஸ்வரி மற்றும் பல மலேசியா பாடல்கள் பாடுறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுங்க. இது ஒரு நல்ல சிறப்பான படைப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தா தான் மேலும் இந்த உள்நாட்டு இசை வந்து நம்ம இன்னும் மேலும் நல்லா செய்ய கொண்டு வருவோம். இந்த நிகழ்ச்சி வந்து முழுசாக இலவசம், எல்லாம் வந்து இதில் கலந்துக்கலாம். 1ஆம் தேதி மார்ச் ஆடிட்டோரியம் ஜெஃப்ரிச்சியாவில் நடக்குது, சுபாங்கேயாவில். அரசோட 50 ஆண்டு மியூசிக்கல் ஜேர்னியை எல்லோரும் கொண்டாடி வாழ்த்துவோம்.